தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கங்கா ஸ்நானம் ஆச்சா? தீபாவளிக்கு மட்டும்தான் நம்ம இந்த வாசகத்தை சொல்லுவோம். கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? தீபாவளிக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது தான். ஸோ வருடத்தில் ஒரு முறை நம்ம இந்த கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தீமைகள் எல்லாம் நம்மள்ட்டருந்து விலகி நமக்கு நன்மைகள் வரக்கூடிய ஒரு காலம். இது 2 யுகங்களாக நம்ம கொண்டாடுகிறோம். ஸோ ராமாயண காலத்துல இந்த கங்கா ஸ்நானத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் காட்டுக்கு போன பின்னர் அந்த 14 வருடங்களும் அயோத்தியை இருளில் இருந்ததாம். ஸோ ராமர் ராவணனை கொன்று வெற்றி பெற்றது தசராவாக நமக்கு மாகாளி அமாவாசை காலத்தில் அந்த 10 நாட்கள் கொண்டாடுகிறோம். தசரா முடிந்த பின்பு ராமர் அயோத்திக்கு திரும்ப அவர் லக்ஷ்மணர், சீதை, ஹனுமன், விபீஷணர் எல்லாருமே அயோத்திக்கு வர்றாங்க. ஸோ இந்த ஐப்பசி அமாவாசையில் ஒரே இருட்டு. அயோத்தியை 14 வருஷமும் மக்கள் விளக்கேத்தல, புத்தாடை உடுத்தல, எதுவுமே பண்ணல. ராமர் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை. ஸோ ராமர் திரும்பி வரார் அப்படின்ன உடனே புத்தாடை உடுத்தி, இனிப்புகள் வழங்கி, வான வேடிக்கைகள் எல்லாம் வெடித்து, ராமர் அயோத்திக்கு திரும்ப வந்ததை தீபங்கள் ஏற்றி தீப ஒளியாக கொண்டாடினார்கள். ஸோ ராமாயண காலத்தில் தீபாவளி அப்படிங்கிறது அன்றைய நாளில் நல்லா அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் புத்தாடை எல்லாம் உடுத்தி, ஐயோ எங்கள் ராமர் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி தீபங்கள் ஏற்றி கொண்டாடினார்கள். அடுத்த யுகம் கிருஷ்ணர் இருந்தார் இல்லையா? ஸோ திரேதா யுகம், துவாபரா யுகம். இந்த துவாபரா யுகத்தில் கிருஷ்ணர் யாரை கொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நரக சதுர்த்தசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீபாவளி விடிஞ்சா அமாவாசை, அந்த சதுர்த்தசி திதி 14வது நாள் இவர் நரகாசுரனை வதம் பண்ணுறார். நரகாசுரன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாவிஷ்ணுவினுடைய மகன்தான். அவர் என்ன ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டார், என்னுடைய தாய் மூலமாக தான் எனக்கு இறப்பு இருக்கணும், என்னுடைய தாய் தான் எனக்கு நான் கொன்னுட்டா அப்படின்னா என்னுடைய தாய் கையினால தான் எனக்கு இறப்பு இருக்கணும்னு. ஸோ கிருஷ்ணாவதாரத்தில் சத்யபாமா பிராட்டியார் கையால் தான் நரகாசுரன் கொல்லப்படுகிறார். கிருஷ்ண பரமாத்மா யமுனை நதியில் அந்த சதுர்தசி, அதாவது இந்த 14வது நாள் விடிஞ்ச அமாவாசை, அந்த விடிய காலை பொழுது ஒரு 3 மணி இருக்குமா, அந்த நரகாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அவர் யமுனை நதியில் நல்ல உள்ளங்கை ஃபுல்லாக அவர் நல்லெண்ணெய் எடுத்து தலையில் தேய்ச்சி, ஏன்னா தன்னுடைய பிள்ளையவே அவர் கொல்றார் இல்லையா? அதனால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தீமைகள் எல்லாம் விலகி நன்மைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் காலையில் அந்த 3 மணிக்கு நல்லெண்ணெயை தேய்ச்சி யமுனை நதியில் அவர் நீராடுகிறார், தன்னை புனிதப்படுத்துறதுக்காக. ஸோ இந்த கங்கை அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானவள். நம்ம பாபத்தை எல்லாம் போக்குறது கங்கை தான். அதனால் நம்மளுடைய வீட்டிலையே நம்ம குளிக்கும் பொழுது கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறதே நம்மளுடைய பாபங்கள் விலகணும். அமாவாசையில் எண்ணெய் தேய்ச்சிக்க கூடாது. அதனால தான் இந்த தடவை நமக்கு அமாவாசையில் வரலை, அதற்கு முதல் நாளே நமக்கு தீபாவளி வருது அப்படிங்கிறதுனால விடிய காலையில் அந்த எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தி இனிப்பு வகைகள் வழங்கி வான வேடிக்கைகளோட நம்ம தீபாவளியை கொண்டாடுகிறோம். இன்னொரு விஷயம், நம்ம ஏன் வான வேடிக்கை விடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பித்ருக்கள் இந்த தீபாவளி அமாவாசை, ஐப்பசி அமாவாசையில தான் பித்ருலோகம் போறாங்க. அதுவரைக்கும் பூலோகத்தில் இருந்த பித்ருக்கள் அவங்க பித்ருலோகம் போவதற்கு நம்ம வான வேடிக்கைகள் வெடித்து தீபங்களை ஏற்றி அவங்களுக்கு வழி காண்பிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பழக்க வழக்கம் நமக்கு வந்ததாக இந்த தீபாவளியை கொண்டாடுகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு இந்த முறையில் நம்ம எப்படி தீபாவளி கொண்டாடுகிறோமோ, இது திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு இந்த தீபாவளி கொண்டாடக்கூடிய வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ தீபாவளி நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய பல மக்களுக்கும் ஒரு புதிய புத்தாண்டாக, ஒரு புதிய வாழ்க்கையாக, நன்மைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த தீபாவளியை கொண்டாடுகிறோம். ஸோ நீங்களும் எண்ணெய் தேய்த்து குளித்து இறைவனின் அருளை பெற்று இந்த தீபாவளியில் புத்தாடை உடுத்தி இனிப்பு வகைகள் வழங்கி வான வேடிக்கைகள் வெடித்து யமதர்மராஜன்ட்டையும் நம்ம அவனினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம்.